ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அண்ணாமலை அளித்த பேட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனால் அதிமுக கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பாஜக கூட்டணியை முறித்துக் கொண்டது. இதை ஜெயக்குமார் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது, அதிமுக இனி எந்த சூழலிலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. ஆனால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவே இல்லை. நாள்தோறும் இப்போது கூட்டணி, அப்போது கூட்டணி என செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்தது. இதை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. இந்த கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு கோரிக்கையை பாஜகவிடம் வைத்திருந்தது. அதாவது, பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலையை நீக்கிவிட்டு வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்பதுதான். அந்த நேரத்தில்தான் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆனதால் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டு நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார்.